இன்னைக்கு பல வருஷங்களுக்கு முன்னாடி என்னோட கிளாஸ்ல நடந்த ஒரு இன்சிடென்ட் எனக்கு ஞாபகத்துக்கு வந்துச்சு திடீர்னு. அதை உங்க கூட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஆக்சுவலா அப்போ 11th அண்ட் 12th ஹேண்டில் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு பிரைவேட் ஸ்கூல்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தப்ப அந்த மேனேஜ்மெண்ட் என்ன பண்ணாங்க அப்படின்னா, they wanted to have collaboration with another school which was in a different place. அண்ட் ரெண்டு ஸ்கூலுமே மோரலஸ் ஒரே மாதிரி ஒரு கண்டிஷன்ல, ஒரே குவாலிட்டி அந்த மாதிரி கண்டிஷன்ல இருந்த மாதிரி ஒரு ஸ்கூல். ஸோ என்ன பண்ணாங்கன்னா, அந்த மேனேஜ்மெண்ட் டுக் அஸ் டு தட் ஸ்கூல் அஸ்னா எங்க சீனியர் ஸ்டூடெண்ட்ஸ் as well as ஆல் த டீச்சர்ஸ் எல்லாரையும் அந்த ஸ்கூலுக்கு கூட்டு போனாங்க. அதே மாதிரி அங்கே உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் as well as டீச்சர்ஸை இங்கே வர வச்சாங்க. இப்போ எங்களை கூப்பிட்டு போனப்ப we went and handled classes in that school. அதே மாதிரி அங்கே உள்ள டீச்சர்ஸ் இங்கே வந்து கிளாஸஸ் ஹேண்டில் பண்ணாங்க. அண்ட் போத் த எக்ஸ்பீரியன்சஸ் were really different. நாங்கள் போனப்போ என்னாச்சு அப்படின்னு சொன்னால், எந்த வித மிஸ்ஸாப்பும் நடக்கல. அண்ட் இட் வாஸ் ஸோ பிளசன்ட். இந்த கிளாஸ் எடுத்த விதம், நாங்கள் போய் அவங்க கிட்ட மிங்கிள் பண்ண விதம், அந்த ஸ்டூடெண்ட்ஸை நாங்கள் டீல் பண்ண விதம் எல்லாமே வந்து ரொம்ப நல்லா இருந்தது. பட் அந்த ஸ்கூல்லேருந்து டீச்சர்ஸ் வந்தாங்க. ஒரு லாங்குவேஜ் டீச்சர் வந்தாங்க ஆக்சுவலாக. அண்ட் ஷீ கேம் டு 12th ஸ்டாண்டர்ட் when I was in the class. அவங்க கிளாஸ்க்குள்ள வந்த உடனே கேட்ட ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னு சொன்னா, do you know the meaning of comprehension அப்படின்னாங்க. இட் வாஸ் லைக் டெஸ்டிங் அண்ட் ஆல் த ஸ்டூடெண்ட்ஸ் were remaining silent. அப்புறம் நெக்ஸ்ட் கொஸ்டின் அவங்க கேட்டது என்ன அப்படின்னு சொன்னா, do you know the meaning of empathy, apathy, sympathy அப்படி வரிசையா அவங்க கேட்டே போறாங்க. அண்ட் இம்மீடியட்லி ஒன் ஆஃப் மை ஸ்டூடெண்ட்ஸ் ஆன்சர்ட், ஐ நோ ஒன்லி சப்பாத்தி அப்படின்னா. சொன்ன உடனே அவங்களுக்கு ரொம்ப இரிட்டேட் ஆயிடுச்சு. You know only chapati because that's what you might have had in the morning and that's what is in your stomach but nothing is in your brain அப்படின்னு சொல்லி படபடன்னு புரிஞ்சு தள்ளினாங்க. ஆக்சுவலி we had a very bad experience with that particular teacher. ஸோ இந்த காம்ப்ரிஹென்ஷன் அப்படின்ற வேர்டை நான் நினைக்கிறப்பெல்லாம் வந்து அந்த இன்சிடென்ட் அப்படியே டக்குன்னு பளிச்சுன்னு மனசுல வந்துட்டு போகும். காம்ப்ரிஹெண்ட் அப்படின்னு சொன்னா மீனிங் என்னன்னா டு அண்டர்ஸ்டாண்ட். இப்போ காம்ப்ரிஹென்ஷன் அப்படின்னு நம்மளுக்கு யூஸ்வலாவே வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு எக்ஸசைஸ் உண்டு. அது என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு பேசேஜ் கொடுத்துருப்பாங்க. த மெயின் திங் இஸ் தட் வி ஹாவ் டு ரீட். அதை வந்து வாசிக்கணும். கடகடான ஸ்கிம் பண்ணிட்டு போகக்கூடாது. வி ஹாவ் டு ரீட் டீப்லி. அது என்னன்னு புரிஞ்சு வாசிக்கணும். ஒரு தடவை ரீட் பண்ணா பத்தாது. அது ஒரு ட்வைஸ் ஆர் த்ரைஸ் நம்மளுக்கு புரியுற வரைக்கும் ரீட் பண்ணணும். அதனுடைய எசன்ஸ் மட்டும் இல்லை, சில சமயங்கள்ல சில வேர்ட்ஸ் அதோட மீனிங்ஸும் கூட நம்மளுக்கு வொக்காபுலரி கூட புரிஞ்சுக்கணும். அந்த மாதிரி நம்ம வாசிக்கணும். அதை ரீட் பண்ணி கொஞ்சம் புரிஞ்சதுக்கு அப்புறம் அந்த கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணணும்.